இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு பாத்தீங்கன்னா 30க்கு 55ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால வடக்கு பார்த்த சைட்ல வடக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2 BHK தனி வீடா ரொம்பவே ஸ்பேசியஸா பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. 16க்கு 18 கார் போர்ட்டிகோ, 16க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 8 கிச்சன், 10க்கு 8 டைனிங், 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 11 மினி பெட்ரூம், ரெண்டுக்குமே அட்டாச்சு டாய்லெட், தென் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இந்த வீட்டை ரொம்பவே ஸ்பேசியஸா பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், டோட்டல் பில்டிங் ஏரியா 1400 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷனை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி அதை மேட்ச் பண்ணியே என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 18ங்கிற சைஸில் 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர் கனெக்ஷன் அண்ட் 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டோலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோயின் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி வடக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ டைனிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 8. டைனிங்ல இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10க்கு 8. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அழகா டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்ல வாஷ் பேஷனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே கம்ப்ளீட்டா செல்ஃப்ஸும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. டாய்லெட்டுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 10. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மினி பெட்ரூம் சைஸ் 10க்கு 11.
2 டாய்லெட்டுக்குமே நிலவு கொடுத்து அதில் உட்டன் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 8. ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும், வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸும் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர்கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே இந்தியன் டைப் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 6க்கு 4. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2BHK தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.